பார்த்தாலும் இது வந்து குட் ஃபேட் தான். ஹை ஃபேட் லோ கார்ப்ஸ் டயட்டுக்கு இந்த மயோனைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ரெண்டு விதமா மயோனைஸ் பண்ண போறோம். ஒன்று வந்து எக் இல்லாம, இன்னொன்று எக் யூஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் எக் இல்லாம எப்படி மயோனைஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். மயோனைஸ் செய்யறதுக்கு நான் இங்க மிளகு பொடி பண்ணி வச்சிருக்கேன், சால்ட், கடுகு பொடி பண்ணி வச்சிருக்கேன், சர்க்கரை, வினிகர், எண்ணெய். இது எல்லாமே ரெண்டு மயோனைஸ்க்கு காமன் தான். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல முட்டைக்கு பதிலாக இங்கே பால் எடுத்திருக்கேன். செகண்ட் மெத்தடுக்கு முட்டை. மயோனைஸ் பண்ணுறதுக்கு 1/4 கப் பால் எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் கடுகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 2 டீஸ்பூன் வினிகர். இங்கே 1/4 கப் பால் எடுத்திருக்கேன், அதனால 1/2 கப் எண்ணெய், அதாவது 1:2 ரேஷியோ. நம்ம பால் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு நீங்கள் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒரேடியாக ஊற்றி அரைச்சிக்கலாம். அதே முட்டைக்கு வந்து நீங்கள் ஒரேடியாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அரைக்கணும். நெக்ஸ்ட் எக் மயோனைஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு முட்டை, 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் கடுகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 2 டீஸ்பூன் வினிகர். ஃபைனலாக ஆயில் வந்து 3/4 கப்ல இருந்து 1 கப் வரைக்கும் தேவைப்படும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கலாம். பாருங்கள், எக் மயோனைஸ் ரொம்ப பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் தயாராகிடுச்சு. எனக்கு 3/4 கப் எண்ணெய் தேவைப்பட்டுச்சு. நான் இங்கே எக் மயோனைஸை கர்டில் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆயில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், மயோனைஸ் கர்டில் ஆகிடுச்சு. இப்போ இந்த கர்டிலான மயோனைஸை எப்படி நான் கரெக்ட் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். எண்ணெய் அதிகமாக ஊற்றிட்டிங்கனாவோ, இல்லை ரொம்ப நேரம் அரைச்சிட்டிங்கனாவோ, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அரைக்காமல் எல்லாமே ஒரேடியாக ஊற்றி அரைச்சிட்டிங்கனாலும் இந்த மாதிரி மயோனைஸ் கர்டில் ஆயிரும். ஸோ இதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் கர்டிலானதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ அதே ஜாரில் நான் சொன்ன மாதிரி எல்லா ப்ராசஸும் திருப்பி பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு முட்டை, அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1/2 டீஸ்பூன் கடுகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 2 டீஸ்பூன் வினிகர். இப்போ எண்ணெய்க்கு பதிலாக இந்த கர்டிலான இந்த மிக்ஸியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்க போகிறோம். இந்த மாதிரி கர்டில் ஆயிடுச்சுன்னா எண்ணெய் மட்டும் ஊற்றிடாதீங்க. எண்ணெய்க்கு பதிலாக இந்த கர்டிலான மயோனைஸை நம்ம ஊற்ற போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைங்க.
கேர்டிலான மயோனைஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம ஊற்றி அரைச்சோம்னா பர்ஃபெக்ட் ஆயிடும் பாருங்க. இப்படி இருந்த மயோனைஸ் இப்படி மாறி இருக்கு பாருங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் இருக்குது, இதை ஆட் பண்ணிடலாம். இது இந்த முட்டை போட்டு பண்ணுற மயோனைஸ்க்கு மட்டும் கிடையாது. சப்போஸ் நீங்கள் மில்க் யூஸ் பண்ணி பண்ணுற மயோனைஸும் கர்டில் ஆகிடுச்சுன்னா இதே மாதிரி தான். ஃபஸ்ட் மில்க் ஊற்றுறீங்க, அதுக்கப்புறம் பெப்பர் தூள், மிளகு, சர்க்கரை, உப்பு, வினிகர் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய்க்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கர்டிலான மயோனைஸையே போட்டு அரைச்சிங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த கர்டிலான மயோனைஸை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம். ரெண்டு விதமான மயோனைஸும் பர்ஃபெக்டாக தயாராகிடுச்சு. ஃபர்ஸ்ட் மயோனைஸ் நம்ம பால் யூஸ் பண்ணி பண்ணது, செகண்ட் வந்து நம்ம எக் யூஸ் பண்ணி பண்ணது. இதனோட ரெண்டு கன்சிஸ்டன்சியும் பாருங்கள். எக் இல்லாமல் பால் ஊற்றி பண்ண மயோனைஸ் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும், எக் யூஸ் பண்ணி பண்ணது கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கும். பால் யூஸ் பண்ணி பண்ணுற மயோனைஸ்க்கு சில்லுன்னு இருக்கிற பால் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எக் மயோனைஸ்க்கு எக் வந்து நீங்கள் ஃப்ரெஷ் எக் யூஸ் பண்ணணும். சப்போஸ் எக்கு வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா அது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி ரெண்டு விதமான மயோனைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். மயோனைஸ் கர்டில் ஆச்சுனாலும் அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த மயோனைஸ் பார்த்தீங்கன்னா சாலட்ல, சாண்ட்விச்சில், ஷவர்மாவில் இந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால நீங்களும் உங்கள் வீட்டில் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, subscribe my channel, click the like button and share this to your friends.